வாங்க வணக்கங்க. வணக்கம் நண்பா. ஹேப்பி தீபாவளி. தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க. இப்போ இந்த தீபாவளி வந்து என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அங்கே வந்து உத்தமலை பைபாஸில் ஆட்டோ ஓட்டிட்டு போகுது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சிந்துக்குட்டி வந்து சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக 23 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நைட்டுலாம் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் நானும் தம்பி லோகம். இவர் வந்து அப்போ வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறாரு. கம்ப்யூட்டர் சர்வீஸ் நம்ம அந்த காலேஜ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இவருடைய கம்ப்யூட்டர் சர்வீஸ் இருக்குது. சகோதரியோட வீடு வந்து அது இந்த நம்ம வந்து கல்யாணம் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இருந்தேன். அப்போ தான் எங்கள் காலேஜ் சீனியர் காலேஜ். ஆனால் சூனியர் ஆனால் நடத்த ரீதியாக வந்து நம்ம வந்து போயிருக்கோம். அதுபோக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட ட்ரெஸ் எடுக்கலாம். அப்போ நைட்டு ஃபுல்லாக வாடகை எடுத்து அப்போ நானும் வண்டி ஓட்டணும். நைட்டு ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டுறது. நைட் ஃபுல்லாக எப்படி வாடகை எடுத்து சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், கறி எடுக்கணும், ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா தீபாவளிக்கு வந்து யாரும் கஷ்டம் வாடகை வீடு அப்பெல்லாம் வந்து 300 ரூபா வாடகை. அப்போ வந்து நைட் ஃபுல்லாக வந்து வாடகை கிடைக்கல. காலையில் 4:30 புதுப்பட்டிக்கு லோகுக்கு ஒரு வாடகை வருது 35 ரூபா. அப்போ 35 ரூபா கொடுத்தோன்னே லோகு வந்து என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து முதல் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குவோம் அப்படின்னு சிந்துக்குடி போய் எடுப்போம்னு 33 ரூபாய்க்கு வந்து ஸ்கர்ட்டும் ஒரு சட்டையும் சேர்த்து 33 ரூபாய்க்கு வந்து மிச்சம் 2 ரூபா இருக்குது. அப்போ ரிட்டர்ன் வாடகை வரும்போது 12 ரூபா கிடைக்குது. 12 ரூபாய் 2 ரூபா 14 ரூபா இருக்குது. 14 ரூபாய்ல ரோல் மனுக்கு வந்து ஆமாம். அப்போ ட்ரெஸ் எடுத்தாச்சுல அதுக்கடுத்து வந்து கறி எடுக்கணும், அதுக்கடுத்து வாடகை எடுக்கணும், அதுக்கடுத்ததே வந்து நன்மையாக வராது. அப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து எதாச்சும் வந்து என்னென்ன வாடகை போயிட்டு அப்படி பண்ணி இருக்கிறாரு. அன்னைக்கு நோமைக்கு வந்து சரி எல்லாத்தையுமே கறி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. அன்னைக்கு வந்து இவருக்கும் சேர்மாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நமக்கும் கொடுத்து நம்ம கறி எடுத்து அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இன்னைக்கு வந்து 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இவரும் புதுசு போட்டுருக்காரு, நம்மளும் புதுசு போட்டுருக்கோம், எல்லாரும் புதுசு போட்டுருக்கோம். அப்போ இறைவன் அந்த நல்லா அனுப்புறதான் இந்த 2020 உழையாம வந்து அந்த பழைய இன்னைக்கு எல்லாருமே வந்து வளர்ந்து இன்னைக்கு எல்லாமே பிள்ளை கட்டி கொடுத்துட்டோம். நான் அவர் ஃபங்க்ஷன் வச்சா அப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவர் நம்ம ஃபங்க்ஷன் வச்சா பிள்ளைகளுக்கு தாய்மாமன் வருதுண்ணா சின்ன பிள்ளை. ஆமாம், வீட்டுக்கு கற்பூரம் சப்ளை பண்ணி அந்த மாதிரி இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த 2025 இந்த தீபாவளி வந்து ஒரு கூட கொண்டாட